ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்து 2025 நடந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேடு 2 ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாநில பட்டியலில் ஈர்க்கும் இனத்தை அடையாளப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆப்ஷன் பியில் இருக்க நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது மட்டும் மாநில பட்டியலில் வரும். மற்றபடி வங்கி, பாதுகாப்பு, வெளி விவரங்கள் இது மூணு எதில் வரும் அப்படின்னா மத்திய பட்டியலில் வந்து வரும். அதாவது நமக்கு அட்டவணை 7 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. 7வது அட்டவணை அப்படிங்கிறது அதிகார பகிர்வு பற்றி சொல்லுது. அந்த 7வது அட்டவணையில் தான் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது ஒதுக்கியிருப்பாங்க. மத்திய பட்டியலில் 97 துறைகள் இருந்துச்சு. தற்போது 100 துறைகள் அப்படிங்கிறது இருக்குது. மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு மட்டுமே உள்ள உரிமை அப்படிங்கிறது. மாநில பட்டியல் அப்படிங்கிறது வந்து 66 துறைகள் இருந்துச்சு. தற்போது 61 துறைகள் மட்டும்தான் இருக்குது. மாநில பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படின்னா அந்த மாநில சட்டமன்றத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அந்த 5 துறைகள் அப்படிங்கிறது மாநில பட்டியலில் உள்ள 5 துறைகள் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் 1976 படி பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. எதெல்லாம் அப்படின்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், வனவிலங்கு பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி அமைப்பு இது எல்லாமே மாநில பட்டியலில் இருந்துச்சு. தற்போது பொதுப்பட்டியலில் வந்து இருக்குது. பொதுப்பட்டியல் அப்படிங்கிறப்போ 47 துறைகள் இருந்துச்சு. தற்போது 52 துறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல் இது மத்திய பட்டியலில் வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் வந்து சட்டம் இயற்றும். மாநில பட்டியலில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். பொதுப்பட்டியல் அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே சட்டம் இயற்றும். இதில் ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏற்படும் போது மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானதாக இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னா மாநில பட்டியலில் வந்து நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது கரெக்டு. வங்கி, பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள்ங்கிறது மத்திய பட்டியலுக்கு கீழே வரும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. வந்து 7 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. 7வது அடிப்படை உரிமையாக தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா சொத்துரிமை அப்படிங்கிறது இருந்துச்சு. சொத்துரிமை அப்படிங்கிறது 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 மூலம் இந்திய அரசியலமைப்பிலிருந்து நீக்கி அந்த சொத்துரிமை வந்து பார்ட் 12 ஆர்டிக்கிள் 300A கீழே வச்சுட்டாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க 44வது சட்ட திருத்தம் 1978 அப்படிங்கிறது. அதே இது ஆப்ஷன் ஏ பாருங்கள். 42வது சட்ட திருத்தம் 1976 இருக்கு இல்லையா, அதை மினி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி நிறைய அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 பார்ப்போம். முகப்புரையில் உள்ள சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி தான். அதே மாதிரி அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி தான் இந்திய அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. இது 2. மாநில பட்டியலில் உள்ள 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி தான். டிபிஎஸ்பியில் 4 ஆர்டிக்கிள் சேர்க்கப்பட்டது 42வது சட்ட திருத்தம் 1976. அதனால தான் 42வது சட்ட திருத்தம் 1976 மினி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றிய கீழ்கண்ட இணைகளில் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஏழைகளுக்கான இலவச சட்ட உதவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏழைகளுக்கான இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 39A வந்து வரும். அப்போ 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி ஆர்டிக்கிள் 39A, 43A, 48A, 39F எல்லாமே டிபிஎஸ்பியில் சேர்த்துருப்பாங்க. அப்போ 39A எதை குறிக்கும்? ஏழைகளுக்கான இலவச சட்ட உதவி. அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க? 42வது சட்ட திருத்தம் 1976. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க வருமானத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அது வந்து எந்த ஆர்டிக்கிள் கீழே வரும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 38 2வது இது அதில் வந்து வரும். அந்த ஆர்டிக்கிள் 38 செகண்ட் அப்படிங்கிறது 44வது சட்ட திருத்தம் 1978 மூலம் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 43B அப்படிங்கிறது வரும். அப்போ அந்த ஆர்டிக்கிள் 43B அப்படிங்கிறது 97வது சட்ட திருத்தம் 2011 மூலம் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. அதனால தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க
காடு மற்றும் வன உயிர் பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஆர்டிக்கிள் 48A அப்படிங்கிறது வரும். ஆர்டிக்கிள் 48A அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் 1976 படி இந்திய அரசமைப்பில் நீக்கப்பட்டது. இங்கே 97வது சட்ட திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால அது வந்து ராங்கு. நமக்கு தவறான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் கரெக்டு, தேர்டு ராங்கு, ஃபோர்த்து ராங்கு. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்க 3 மற்றும் 4 தவறான இணை அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஏன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ ஃபஸ்ட் அப்படிங்கிறது தவறு. செகண்டில் கொடுத்துருக்க மத்திய தகவல் ஆணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது பணியாளர் அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது பணியாளர் அமைச்சகத்துக்கு கீழே தான் வரும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங்கு. ஏன்னா மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறது அதுவும் பணியாளர் அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அப்போ தேர்டு அப்படிங்கிறது ராங்கு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரும்னு கொடுத்துருக்காங்க. மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வரும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான இணை அப்படின்னா மத்திய தகவல் ஆணையம் பணியாளர் அமைச்சகத்துக்கு கீழே வருங்கிறது கரெக்டு. மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ இந்த கொஸ்டினில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு, ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆப்ஷன் ஏல இருக்க 2 and 4 ஒன்லி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மக்கள் இறையாண்மை கோட்பாட்டின் அடிப்படையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இறையாண்மை அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் மீனிங் அப்படிங்கிறது மக்கள் விருப்பம் அப்படிங்கிறது தான். மற்றபடி ஆப்ஷனில் கொடுத்துருக்க வயது வந்தோர் வாக்குரிமை, பிரதிநிதித்துவ குடியாட்சி, பொறுப்புள்ள அரசாங்கம், இந்த 3 இருக்கு இல்லையா, இது எல்லாமே அந்த மக்களை விருப்பத்தை செயல்படுத்துவதற்கான கருவிகள் தான். அப்போ இறையாண்மை கோட்பாட்டின் அடிப்படை அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க மக்கள் விருப்பம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சியில் இருக்க 3 ஒன்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு மேட்சஸ் ரிலேட்டடான கொஸ்டின். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பார்ட்டு 9 அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லும். பார்ட்டு 9ல் ஆர்டிக்கிள் 243லேருந்து 243O வரைக்கும் வரும். அதுலேது பார்ட்டு 9A அப்படிங்கிறது முனிசிபாலிட்டி பற்றி சொல்லக்கூடியது, அதாவது நகராட்சி பற்றி சொல்லக்கூடியது. அதில் வந்து ஆர்டிக்கிள் 243Bயிலேருந்து ஆர்டிக்கிள் 243ZG வரைக்கும் முனிசிபாலிட்டி பற்றி குறிக்கும். இப்போ நமக்கு அந்த முனிசிபாலிட்டியிலேருந்து தான் எந்தெந்த ஆர்டிக்கிள் எதை குறிக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மேட்சஸில். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆர்டிக்கிள் 243T இருக்குல்ல, அதுதான் எதை பற்றி சொல்லும் அப்படின்னா இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடியது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆர்டிக்கிள் 243T அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ 1க்கு 4 அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க உறுப்பினர்களோட தகுதி நீக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 243V அப்படிங்கிறது உறுப்பினர்களோட தகுதி நீக்கம் பற்றி சொல்லக்கூடியது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஆர்டிக்கிள் 243W அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு செகண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க நிதிக்குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நிதிக்குழு பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 243Y அப்படிங்கிறது தான் எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா நிதிக்குழு பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்க 4123 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவர்களின் பதவிக்காலத்தை கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க சஞ்சீவி ரெட்டி அப்படிங்கிறவர் 1977 குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். டாக்டர் ஜாகிர் உசேன் அப்படிங்கிறவர் 1967 குடியரசுத் தலைவராக இருப்பார். ஃபக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறவர் 1974 வந்து இருந்திருப்பார். விவி கிரி அப்படிங்கிறவர் 1969 இருந்திருப்பார். இதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க 2431 அப்படிங்கிறது தான். எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா டேட்டா. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க விவி கிரி இருக்கார் இல்லையா, விவி கிரி எப்படி குடியரசுத் தலைவராக இருப்பார் அப்படின்னு பாருங்கள். 1969 வந்து ஜாகிர் உசேன் அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவராக இருப்பார். அப்போ வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் விவி கிரி அப்படிங்கிறவர்.
ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் பதவியில் இருக்கப்பயே இறந்துடுறாரு. அப்போ அவரோட பதவி காலியாக இருக்குது. அப்போ வந்து விவி கிரி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார் இல்லையா, அப்போ அந்த இடத்துல குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ விவி கிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்காக வந்துடுறாரு. அந்த டைமில் குடியரசுத் தலைவரோட பதவியும் வேக்கண்ட்டாக இருக்குது, துணை குடியரசுத் தலைவரோட பதவியும் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி 2 பதவியும் வேக்கண்ட்டாக இருக்க பட்சத்தில் அப்போ குடியரசுத் தலைவராக பதவி வைக்கக்கூடியவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, அவங்க தான் குடியரசுத் தலைவர் பதவியை வந்து வகிப்பாங்க. இதே ஒரு கொஸ்டின் தான். அப்போது 1969 ஜாகிர் ஹுசேன் இறந்துறாரு. விவி கிரி துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்காக போயிடுறாரு. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்த முகமது ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவர் தான் குடியரசுத் தலைவர் பதவியை வகிச்சிருப்பார். இது கூட 10th புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபக்ருதீன் அலி அகமது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபக்ருதீன் அலி அகமதும் பதவியில் இருக்கப்பயே இறந்துடுறாரு. அப்போ பிடி ஜாட்டி, பசப்பா தனப்பா ஜாட்டி அப்படிங்கிறவரு ஒரு டெம்பரவரியாக கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவி வகிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் யார் வந்திருப்பா அப்படின்னா என் சஞ்சீவி ரெட்டி இருக்கார் இல்லையா, அதுக்கப்புறம் ஃபக்ருதீன் அலி அகமதுக்கு அப்புறம் பெர்மனண்ட்டாக என் சஞ்சீவி ரெட்டியை வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் பதவியில் இருந்தப்பே இறந்தவங்க 2 பேர், ஒருத்தவர் வந்து ஜாகிர் ஹுசேன், இன்னொருத்தவர் வந்து ஃபக்ருதீன் அலி அகமது, 2 பேர். நான் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா டேட்டாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுதான் இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்களேன், பொது பார்வையாளர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பொது பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்க எதுக்காக அப்படின்னா ஒட்டுமொத்த தேர்தலையும் கண்காணிக்கிறதுக்காக போடப்பட்டவங்க தான் யார் அப்படின்னா ஜென்ரல் அப்சர்வர்ஸ் அப்படிங்கிறவங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க நுண் பார்வையாளர்கள் மைக்ரோ அப்சர்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எலெக்ஷன் டே அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு டியூட்டி. எங்கெங்கே முக்கியமான வாக்குச்சாவடிகள் இருக்கோ இல்லை பதட்டமான வாக்குச்சாவடிகள்லாம் எங்கே இருக்கோ அந்தமான வாக்குச்சாவடிகளை மட்டும் கண்காணிக்கிறதுக்காக போடப்பட்டவங்க தான் இந்த நுண் பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க காவல்துறை பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக வாக்கு செலுத்த வரோம் இல்லையா, அந்த வாக்குச்சாவடிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக காவல்துறை பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் 4 கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னொருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா செலவின பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தலில் என்ன செலவுகள் ஆகுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க செலவின பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்கள போட்டிருப்பாங்க. 4 விதமான பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஜென்ரல் அப்சர்வர்ஸ், மைக்ரோ அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ், மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ பொது பார்வையாளர்கள் அப்படின்னா ஒட்டுமொத்த எலெக்ஷனையும் கண்காணிக்க, முன் பார்வையாளர்கள் அப்படின்னா எலெக்ஷன் டே அன்னைக்கு மட்டும் முக்கியமான மற்றும் பதட்டமான வாக்குச்சாவடிகளோட செயல்பாடுகளை கண்காணிக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. காவல்துறை பார்வையாளர்கள் அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது அப்படின்னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்க குறிப்பிட்ட பார்வையாளர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.